guys, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங்க்கு வந்துட்டு நம்ம ஆடியோ லேப் அப்படின்ற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து போய்க்கோங்க. போயிட்டு சர்ச் பார்க்கில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லேப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு ஒன்று வரும். அது வந்து கிடையாது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ லேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப். ஓகேவா? இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தேவையெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் இருக்கிற மற்ற ஆப்ஷன்லாம் என்னென்னு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் சேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு வந்து நீங்கள் வந்து என்ன சாங் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேட வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சர்ச் பார் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனில் போடுறது நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு சாங். ஓகேவா? கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு மொரட்ட சிங்கர் அந்த லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து அண்டர் வாட்டர் அப்படின்ற அந்த ஒரு எஃபெக்ட் வந்து எனக்கு தேவைப்படும். ஒரு மாதிரி வந்துட்டு தண்ணிக்குள்ளேருந்து வாய்ஸ் வர மாதிரி வந்து நமக்கு கேட்கும். ஓகேவா? ஸோ வந்து நோட் பண்ணியும் கரெக்டாக 12 செகண்ட் வரைக்கும் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துடலாம். கீழே வந்து நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுங்கள் பொறுமையாக. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏலியன் பக்கத்தில் வந்துட்டு அண்டர் வாட்டர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கோவில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படியே ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து மியூட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் வந்துட்டு ஆடியோ ஃபுல்லாக அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு காப்பி ரைட் ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து மியூட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சாங்கை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இதை வச்சு நீங்கள் வந்து சூப்பராக வந்து எடிட் பண்ணிக்கலாம் அந்த ஆடியோவை. இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசன் வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸ்க்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி எஸ்எஃப்எக்ஸ் போட்டு நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு இந்த மாதிரி எடிட்டிங்லாம் வந்து இப்போ. ஸோ இதை எப்படி நீங்கள் சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைக் ஆப்ஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஆடியோ நேம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் வந்து எம்டியாக வந்து விடக்கூடாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லேப் எஸ்எஃப்எக்ஸ் அப்படி சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் செகண்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். அது இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன எடிட் பண்ணாமோ அது அப்படியே வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.